ஸோ இந்த நவீன காலத்துல நம்ம பார்க்கலாங்க. முஸ்லிம் சகோதரர்கள் சிலர் என்ன செய்யறாங்க, சிலர்ன்றதை விட நிறைய பேர்னு கூட சொல்லலாம், ஒரு கனவு உலகத்திலேயே வாழ்றாங்க. ஸோ அந்த கனவு உலகம் என்னது, எப்படிப்பட்டது, உண்மையான உலகம் என்னது என்பது தாங்க நம்ம பார்க்க போறோம். முஸ்லிம்களை பொறுத்த வரையில இந்த உலகம் வந்து மகிழ்ச்சிக்கான ஒரு மேடையாகவும் பொறுப்புக்கான ஒரு களமாகவும் இருக்கு இல்லைங்களா. ஆனா அடிப்படையில இது வரவிருக்கக்கூடிய வாழ்க்கைக்கான தயாரிப்பு நிலையம் அப்படிதான் சொல்லணும். ஒரு லைன்ல சொல்லணும்னா மறுமைக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த உலகம். ஸோ இந்த உலகத்துல நாம நம்புறது, பேசுறது, செய்யறது எல்லாமே அனைத்திற்கும் ஒரு இறுதி தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கு. அதுக்கு பின்னாடி மறுமை நாள், மறுமை வாழ்க்கையும் இருக்கு. ஸோ நாம வாழக்கூடிய இந்த ஹயாத்து துன்யா என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை வந்து நமக்கு ரொம்பவே நெருக்கமாகவும் உடனடியாகவும் அனுபவிக்கப்படுவதால தான் அது மேல நம்ம அவ்வளவு மோகம் வச்சிருக்கோம். அது எவ்வளவு தற்காலிகமானது என்று பலராலும் ஏற்றுக்கொள்ள முடியல. வாயால சொன்னாலும் உள்ளத்தால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. உடனே ரெடியா கிடைக்குது அவங்க கையில அது. ஸோ உலகம் எந்த நேரத்திலும் மறைஞ்சிடும் இல்லைங்களா. அது புகையை போல ஒரு கணத்துல மறைவதாக இல்லைனாலும் ஒரு எப்படி சூரிய ஒளியில ஒரு பனி கட்டி வந்து அப்படியே வரைஞ்சிடுமோ வேகமா, அது மாரி வரையக்கூடியது அந்த துன்யா. ஹயாத்த துன்யா ஒரு ஆகிரத்து ஹைரும் அபுகா என்று அல்லாஹ் சொல்றான். இந்த உலக வாழ்க்கையை நீங்க வந்து முன்னுரிமைப்படுத்துறீங்க, ஆனா மறுமை தான் சிறந்தது, நிலையானதுன்னு சொல்றான். ஸோ மறுமை என்பது இந்த கனவு போன்ற ஒரு உலகத்துல நாம் அனுபவிக்கிறோம் பாத்தீங்கன்னா, அந்த யதார்த்தம் அதை விட மிக மிக மேலானதுதான் இந்த மறுமை என்பது. இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிச்சாலும் சரி, அதை விட சிறந்தது, அதற்கு ஈடு இணையே கிடையாது வந்து மறுமை. ஸோ குரான் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, இந்த உலக வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த யதார்த்தங்கள் இருக்கு இல்லைங்களா, மறுமையில நாம அனுபவிக்க போகக்கூடிய யதார்த்தங்களோடு ஒப்பிடும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இந்த துனியா வாழ்க்கையே உண்மை கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்லாம் கிடையாது. பேலன்ஸ்டா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் வந்து ஒரு நிச்சயமான ஒரு உண்மை கிடையாது, நிச்சயமான ஒரு விஷயம் கிடையாது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். தூங்கிட்டு இருக்கும்போது எப்படி நம்ம ஒரு கனவு காண்றோமோ அது போலதான் இந்த துன்யான்றது. ஏஞ்சி பார்க்கறதுக்குள்ள அது முடிஞ்சு போயிடும். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க அழகா அவங்களுடைய கவிதையில, என்னுடைய ஆத்மாவே இது வந்து சில நாட்கள் பொறுமையாக இருப்பதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதன் கால அளவு ஒரு சில குழப்பமான கனவுகள் போன்றதுதான் சொல்லுவாங்க. அழகா அந்த கவிதை இருக்கும். இந்த உலகத்தை விரைவா கடந்து செல்லுங்க, அதை கைவிட்டுடுங்க, ஏன்னா உண்மையான வாழ்க்கை வந்து எனக்கு முன்னால இருக்குன்னு சொல்லுவாங்க. மேலும் ஹதீஸ்களும் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. உலகத்துல மிகவும் செல்ல செழிப்புடன் வாழ்ந்த ஒரு நரகவாசிகள் ஒருத்தவங்க வந்து மறுமை நாள்ல கொண்டு வரப்பட்டு நரக நெருப்புல அப்படி ஒரு வாட்டி முக்கிய எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன நினைப்பான், இந்த உலகத்துல எந்த ஒரு நன்மையும் நான் அனுபவிக்கல என்பது போல சொல்லுவான். அதுக்கப்புறம் ஒரு சொர்க்கவாசி ரொம்ப ஏழையா வாழ்ந்தவன சொர்க்கத்துல அப்படி ஒரு முக்கி எடுத்த உடனே இந்த உலகத்துல வந்து எந்த துன்பத்தையும் நான் அனுபவிக்கல என்பது போல சொல்லுவான். இதுதாங்க இந்த துனியாவுடைய கரெக்டான ஒரு பொசிஷன் என்று சொல்லலாம். ஒரு கனவு காண்றாரு, ரொம்ப மோசமான கனவு, ஏதோ பில்டிங்ல இருந்து குதிக்கிற மாதிரி, இல்லை ஏதோ ஒரு சம்பவம், எவ்வளவு ஒரு பதட்டப்படுவார். ஆனா அந்த கனவை விட்டு ஏஞ்ச உடனே அந்த கனவையே நினைச்சுக்கிட்ட வாழ்ந்துட்டு இருப்பாரு கிடையாது இல்லைங்களா. கடந்து போவார்ல வாழ்க்கையில சந்தோஷமா. அது போலதான் இந்த துன்யாவுடைய வாழ்க்கை. மறுமையோடு கம்பேர் பண்ணும்போது அது ஒரு விஷயமே இல்லை, அது கடந்து போயிடுவாங்க எல்லாருமே. அதுபோல் ஒரு நல்ல கனவு காண்றாரு, ஆனா விடிஞ்சு பார்த்த உடனே ஒரு சிறையில இருக்கிறாரு, மோசமான ஒரு இடத்துல இருக்காருன்னா எவ்வளவு சீக்கிரம் அந்த கனவையே அவரு அதுல இன்பம் காண்டிட்டு இருப்பாரு. டக்குன்னு அந்த கனவு போயிடும் இல்லையா, அவர் வாழ்க்கையை பார்த்துட்டு அவர் போவார் இல்லையா. அது போலதான் இந்த துன்யா வாழ்க்கை. ஸோ கனவு பயமா இருந்தாலும் சரி, இனிமையா இருந்தாலும் சரி, விழித்த உடனே உண்மையான யதார்த்தம் வந்து அவர் மீது ஆதிக்கம் செலுத்தும். ஸோ இந்த உலகம் வந்து ஒரு கனவு போன்ல அப்படின்னு சொல்றதுனால இந்த உலகமே பொய் அப்படின்னு சொல்ல வரலங்க. நம்ம இது ஒரு உண்மையான வாழ்க்கை தான். இங்க நமக்கு பொறுப்புகள் இருக்கு, செயல்கள் கணக்கிடப்படுது, நம்ம ஈமான் கொள்ளணும், நன்மை செய்யணும், பாவங்கள்ல இருந்து விலகணும், எல்லாமே இருக்கு. ஆனா இதனுடைய கால அளவும் நிலைத்தன்மையும் பாத்தீங்கன்னா மறுமையோடு ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சின்னது. மறுமையை தான் நம்ம இலக்காக வச்சு வாழணும் இல்லைங்களா. உலக வாழ்க்கை என்பது ஒரு நம்மளுடைய பயணம் தான், மறுமை தான் நம்மளுடைய இலக்கு. ஸோ கனவு உலகத்துல இருக்கக்கூடிய நம்ம முஸ்லிம் சகோதரர்கள் தூக்கத்திலேருந்து ஃபர்ஸ்ட் விழித்து எழுங்க. ஒரு அவேக்கனிங் வரட்டும் உங்களுக்குள்ள. இப்ப இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் மாயையிலிருந்து வெளியே வந்து ரியல் லைஃப்க்கு வாங்க. ஒரு ஹிஜ்ராவா அதை நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய உலகம் வந்து ஒரு பிசிக்கல் வேர்ல்டு மட்டும் இல்லைங்க, ஒரு டிஜிட்டல் வேர்ல்ட்ல வாழ்றோம். இன்னொரு உலகம் உருவாயிடுச்சுன்னு சொல்லலாம். சோசியல் மீடியா, ரீல்ஸ், யூடியூப், டிக்டாக், கேமிங், என்டர்டெயின்மெண்ட், வெர்ச்சுவல் ஐடென்டிட்டி, ஆன்லைன் ஷாப்பிங், மணிக்கணக்கா இன்ஃபுளுசர் கல்ச்சர், செலிபிரிட்டி கல்ச்சர்னு சொல்லிக்கிட்டே போகலாம், லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. ஸோ உண்மையான வாழ்க்கையை வாழ்றதை விட அவன் ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டிருக்க வாழ்க்கை தான் அதிகமா இருக்கு. ஒரு டிஜிட்டல் ட்ரீம் வேர்ல்ட்ல தான் அவன் வாழ்றான். முமல் ஹயாத்து துனியா இல்லா மத்தாவுல் குரூர் நல்லா சொல்றான். இந்த உலக வாழ்க்கையோட ஏமாற்றம் என்பது ஒரு சிறிது காலம் இன்பம் தான் இது.
கையில ஸ்மார்ட் போனு, கண்ணுக்கு முன்னாடி ஸ்கிரீனு, காதுல ஏர்படு, மனசுல அல்காரிதம். ஸோ அவனுடைய உலகத்தை அவன் தேர்வு செய்யறதில்லை, அந்த அல்காரிதம் தான் தேர்வு செய்யுது இல்லைங்களா? அவன் எதை பார்க்கணும், எதை விரும்பணும்னு சொல்லி அவன் அல்காரிதம் தான் தேர்ந்தெடுக்குது. யாரை ஃபாலோ பண்ணணும், எதை வாங்கணும், எதை வெறுக்கணும், எதுக்கு கோவப்படணும், எல்லாத்தையும் அவனுடைய அல்காரிதம் தான் தீர்மானிக்குது. நான் டெக்னாலஜியை பயன்படுத்துறேன்னா அல்லது டெக்னாலஜி என்ன பயன்படுத்துதான்ற கேள்வி ஒவ்வொரு முஸ்லீமும் வந்து இன்னைக்கு கேட்கணுங்க. அதனாலதான் இன்னைக்கு எஃபிலையும் மற்ற இதுலயும் சரி சில அறியாமையில் இருக்கக்கூடிய சகோதரிகள்லாம் என்ன செய்யறாங்க, டான்ஸு பாட்டுன்னு சொல்லி மார்க்கத்துடைய பெயரை கெடுக்கிறார்கள். இந்த சோசியல் மீடியா நமக்கு ஒரு மாய உலகத்தை ஏற்படுத்திக்குது இல்லைங்களா? ஒருத்தருடைய பெஸ்ட் மூமெண்ட்ஸ் எதுன்னா இன்ஸ்டாகிராம் தான் சொல்றாங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஒப்பிட ஆரம்பிச்சாங்க. அவன் கார் வாங்கிட்டான், வெளிநாடு போயிட்டான், பெரிய வீடு வாங்கிட்டான், நிறைய ஃபாலோவர்ஸ், லக்ஸுரி லைஃப் ஸ்டைலு, என் வாழ்க்கை எப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் ட்ராப்ல அவங்க மாட்டிக்கொள்றாங்க. அதனோட ஹைலைட் ரீல்ஸை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாதுங்க, பிஹைண்ட் த சீன்ஸ் அவங்க வாழ்க்கை உண்மையாவே எப்படி வாழ்றாங்க என்பதை பார்க்கணும். இன்னைக்கு ஒரு முஸ்லீம் கிட்ட குரான் ஆப் இருக்கு, ஹதீஸ் ஆப் இருக்கு, தப்சீர் இருக்கு, ஆன்லைன் லெக்சர்ஸ் பயான் இருக்கு, யூடியூப்ல அவ்வளோ ஸ்காலர்ஸ் வந்து பயான் பண்றாங்க, ஏஐ இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அறிவு அதிகரிச்சிச்சா கேட்டீங்கன்னா அது அறிவை பற்றிய கண்டென்ட் மட்டும் தான் அதிகரிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஒருத்தர் 500 பயான் கேட்டிருக்கலாம், ஆனா தொழுகை சரியில்லாம இருக்கும். அவர் 1000 ஹதீஸை கோட் பண்ணலாம் அவர், ஆனா கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு பலவீனமாக இருப்பார். தௌஹீதை பற்றி பேசலாம், ஆனா பணம் புகழ் ஸ்டேட்டஸுக்கு அடிமையாக அவர் இருக்கிறார். கேபிட்டலிசம்ல விழுந்த ஆலிம்கள் கூட இருக்கிறாங்க, இன்னும் எழுந்து இருக்க முடியாம. ஸோ இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஆனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைங்க. நாளைக்கு மாறிடுவேன், ரமதான் வந்தோடனே மாறிடுவேன், வயசான பிறகு ஹஜ்ஜுக்கு போயிடுவேன், வேலை செட்னா ஆனதும் மாறிடுறேன், பணம் வந்தோடனே மாறிடுறேன், குழந்தைகள் வளர்ந்ததும் மாறிடுறேன், ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு மார்க்கத்தை பிடிக்கிறேன். ஆனா மரணம் வந்து கேலண்டர் பார்த்துலாம் வர்றது இல்லைங்க. குல்லு நப்சின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். நம்ம லேட்டர் அப்புறம் தான் இந்த மரணம் நினைச்சேன்னா அல்ல இன்னைக்கு கூட அதை ஆக்கிடலாம், அல்ல பாதுகாக்கணும். இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். உண்மையா நான் யாருக்கு வாழ்றேன், மக்களுக்காகவா, பணத்துக்காகவா, ஸ்டேட்டஸ்க்காகவா, லைக்ஸ் ஃபாலோவர்ஸ்க்காக வாழ்றேனா இல்ல அல்லாஹ்க்காக வாழ்றேன் என்பதை பார்க்கணும். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக தான் நான் படைச்சேன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த ஒரு கோலை வச்சு வாழ்றோமா, இந்த லைஃப் மிஷன் நம்ம ஸ்டேட்மெண்டா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டிஜிட்டல் டீடாக்ஸை விட டிஜிட்டல் டிசிப்ளின் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா டெக்னாலஜியை முழுசா விட முடியாது. ஸோ அதை கருவியாக வைத்துக் கொள்ளணும், எஜமானனா வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த ஸ்கிரீன் டைம் அல்லாவோட என்னை நெருக்கமாக்கி வைக்கணும்னு பார்க்கணும். மணிக்கணக்கிற ஸ்க்ரோல் பண்றேன்னா இதனுடைய முடிவு தான் என்னன்னு நம்மளை கேட்கணும். ஸோ கன்செப்ஷன்ல இருந்து ப்ரொடக்ஷன் பக்கம் நம்ம நவரணுங்க. கண்டென்ட் ப்ரொடியூசரா நம்ம இருக்கணும், கண்டென்ட் கன்சியூமரா மட்டும் இருக்கக்கூடாது. நம்மளும் கற்கணும், பிறருக்கும் கற்று சொல்லி கொடுக்கணும், சமூகத்துக்கு பலன் அளிக்கணும். மஸ்ஜிதின் பக்கம் திரும்பணுங்க. டிஜிட்டல் உம்மா மட்டும் போதாது, உண்மையான உம்மத் இருக்கணும், உண்மையான சகோதரத்துவம், உண்மையான ஆலிம்கள், உண்மையான கம்யூனிட்டி, உண்மையான சர்வீஸ் இருக்கணும். இஹ்லாஸா இதெல்லாம் செய்யணும், உண்மையான சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸ்கிரீன்ல மட்டும் நடக்கக்கூடாது ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் மட்டும் போதாதுங்க, மாறாக உடலையும் நம்ம செயல்படுத்தணும். எக்ஸசைஸ் போனோம், வாக்கிங் போனோம். நிறைய பேர் இன்னைக்கு குண்டா இருக்கிறாங்க நம்ம உம்மத்துல. இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் வரணும், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும், கம்யூனிட்டி சர்வீஸ் வரணும், நானும் என் குடும்பம் மட்டும் வாழ்ந்தா போதுன்ற லைஃப் ஸ்டைல்ல இருந்து வெளியே வரணும், மரணத்தையே அதிகமான நினைவு கூறணும். அப்பதான் நம்ம இந்த ட்ரீம் வேர்ல்டுல இருந்து வெளியே வர முடியும். ஸோ மரணத்தை நம்ம நினைக்கிறது வந்து டிப்ரெஷனுக்காக இல்லைங்க, மாறாக வந்து நம்ம ப்ரியாரிட்டிஸ் அதை சரி செய்யறதுக்கு தான் நம்ம மரணத்தை அடிக்கடி நினைவு கொள்ளும். நம்ம அதை நினைவு கொள்ளும் போது ஈகோ குறையும், நம்மளுடைய ஆசைகள் கட்டுப்படுத்தப்படும், பாவங்களை விட்டு தூரமாக்குவோம், நேரத்தை மதிப்போம், தொழுகையை முக்கியமா பார்ப்போம், குடும்பத்தை மறுமையை முக்கியமா பார்ப்போம். ஸோ இதனால இந்த உலகத்தை நம்ம விட்டு விடணும்னு சொல்லுங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தவறாக அதை பார்க்கறாங்க. ஒருபோதும் நபிகளாரோ சஹாபாக்களோ அப்படி சொல்லலை. அவங்களும் வியாபாரம் செஞ்சாங்க, விவசாயம் செஞ்சாங்க, போராடினாங்க, கல்வி கட்டுறாங்க, எல்லாமே செஞ்சாங்க அது துன்யால. ஆனா அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செஞ்சாங்க. அவங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வோட அட்டாச் ஆயிருந்தது, துன்யாவோட அட்டாச் ஆகில்லை. ஸோ இந்த உலகத்துல நம்ம இருக்கலாம், ஆனா உலகத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது. டெக்னாலஜியை பயன்படுத்தலாம், ஆனா டெக்னாலஜி வந்து நம்மள ஆண்டு இருக்கக்கூடாது. பணம் சம்பாதிக்கலாம், அந்த பணம் வந்து உங்களை வாங்கி விட நீங்க அனுமதிக்க கூடாது. புகழ் நமக்கு கிடைச்சா பரவாயில்ல, ஆனா புகழுக்காக வாழக்கூடாது. ஸோ ஒரு இறுதியான ஒரு வேக்கப் கால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளாச்சும் நம்ம ஸ்மார்ட் போனை ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு யோசிங்க, வாழ்க்கையில என்ன செய்யறோம், எங்க போகுது என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யோசிங்க. ஏன்னா எல்லாருமே மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். எந்த ஃபாலோவர்ஸும் வந்து நம்மளை தேட மாட்டாங்க, எந்த பேங்க் பேலன்ஸும் உங்களை அங்க காப்பாத்தாது, எந்த ஒரு சோசியல் மீடியாவும் வந்து உங்களுக்காக வக்காலத்து வாங்காது. என்ன செஞ்சோமோ நம்ம அதுதான் நமக்கு அங்க நின்று பேசும், நம்மளுடைய நல்ல அமல்கள்.
ஸோ உலகத்தை விட்டு வெளியேறணும் அப்படின்னு நான் சொல்லுங்க, உலகத்துடைய மாயையை விட்டு நம்ம வெளியேறணும் தான் சொல்றேன். ஸோ கனவு முடிஞ்சிருச்சு, கண்டிப்பா நம்ம ஏஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. விழுத்து எழுவோமா, என்ன சொல்றீங்க?